New Beniel Christ Church presents Strength to Strength Time, God's Word by Bishop Yobu. Listen to the Word of God and be blessed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 24 வருடம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை கண்ணின்மணி போல கிருபையாய் நடத்தி பாதுகாத்து நம்மை போஷித்து வழிநடத்தி வந்த தெய்வம் இந்த 2025க்குள்ள பிரவேசிக்க கிருபை தந்திருக்கிறார். அதனால நாம் முழு இதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கரங்கள் தட்டி உற்சாகமே நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறேன். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறேன். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறேன். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறேன். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினரே. உமக்கு நன்றி, அதற்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள்
தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. 2024 ஆண்டு முழுவதும் நம்ம தேவன் சுகபத்திரமாய் பாதுகாத்து கொண்டார். 2025 ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். தேவனுக்கு நன்றி சொல்லி பாடி ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற இயேசுவின் நாமத்தினாலே 2025 வருஷத்திற்குள்ளாய் நாம் சந்தோஷத்தோடு நாம் செல்லுவோம். இந்த வருஷத்திலே ஆண்டவர் நம்மை உயரங்களிலே பறக்க வைப்பார். நாம் உன்னதங்களிலே உயரங்களிலே அவரோடு கூட இருத்தி வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவோட கூட நம்மை எழுப்பி உன்னதங்களில் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். நாமும் உன்னதங்களை நாடி உயர பரப்போம். இயேசு நம்மை உயர்த்துவார். இந்த வருஷம் உங்களுக்கு உயரமும் உன்னதமான வருஷங்களை இருப்பதாக. நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. ஒரு விசுவாச அறிக்கையாக நம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே,
நீர் எனக்கு துணையாய் இருப்பதினால், நீர் என்னோடு கூட இருப்பதினால், நீர் என் கரத்தை பிடித்திருப்பதினால் நான் தாழ்வான நிலையில் அல்ல, உயரங்களில் உன்னதங்களில் நீர் விரும்புகிற ஸ்தானங்களில் நான் உம்மோடு கூட நடப்பேன் என்கிற நம்பிக்கையோடு கூட இயேசுவை பார்த்து சொல்லுவோமா? இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். சிறையிருப்பில் இத்தனை வருஷங்கள் கடந்து போயிருந்திருக்கலாம். இஸ்ரவேலர்களுக்கு 430 வருஷம் சிறையிருப்பு. உங்க வாழ்க்கை எத்தனையோ வருஷமாய் சிறையிருப்பிலே இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். நம்பிக்கையோடு சொல்லுங்கள், என் சிறையிருப்பு மாறும், என் வியாதி மாறும், என் கடன் மாறும், என் குடும்ப சமாதான குறைவுகள் மாறும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும் என்று நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுகிற போது உங்கள் விசுவாசத்தை ஆதரிக்கிற ஒரு தேவன், அதை கனப்படுத்துகிற ஒரு தேவன் உங்களை கனப்படுத்துவார். கைதட்டி சொல்லுவீங்களா? என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் அவைகள் முடிந்தே போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள். ஓ, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே ஓ, வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்துவிட்டது. வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. விசுவாசத்தோடு வனாந்தரத்தை ஒரு படி ஏறினா 4 படி கீழே வருகிறேன் என்று சுற்றி சுற்றி வருகிறதான அனுபவம் உங்கள் வாழ்க்கையா இருக்குமானால், வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பே, உயரே 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 நான் பறப்பே, உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். தேவனுடைய தீர்க்கதரிசியாகி எலியா, அவருக்கு எதிராக யேசபேல் பேசின போது சோர்ந்து போய் படுத்து விட்டார். இனி வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்தது என்று நினைத்தார். ஒருவேளை இன்றைக்கு மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்களானால், உங்களை நகைக்க பண்ணுகிற
உங்களை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் சந்தோஷத்தை விரும்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்கள் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை உயர்த்துவேன். அதை நம்புகிறவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் மனித சத்தத்தை கேட்டு நான் சோர்ந்தது போதும், நான் மனிதருடைய வார்த்தைகளை கேட்டு சோர்ந்தது போதும், இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வானத்தை பார்த்து தேவனுடைய முகத்தை நோக்கி சொல்லுங்க, அப்பா, இனி இயேசபேலின் சத்தம் அல்ல, ராஜாக்களின் சத்தம் அல்ல, மனிதர்களின் சத்தம் அல்ல, உங்க சத்தம் எனக்குள்ளே தொனிப்பதாக. ஆமென். இயேசபேலின் சத்தம் முடிந்து போனது, சூரை செடியின் நாட்கள் முடிந்து போனது, இயேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரை செடியின் நாட்கள் முடிந்து போனது, உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனிப்பதால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனிப்பதால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். கரங்களை தட்டி என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயரங்களில் ஆண்டவருக்கு வைப்பார். என் பரிசுத்த வாழ்க்கை உயர்வடையும், என் ஐஸ்வர்யம் உயர்வடையும், என் குடும்ப சமாதானம் உயர்வடையும். எந்தெந்த இடங்களிலே இந்த வருஷங்களில் சோர்ந்து போய் கீழே இருந்தீர்களோ எல்லா இடங்களிலேயும் உயர்த்தி வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களை உயரங்களில் வைப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக கல்வித்துறையில் முன்னேற்றத்திற்கான முன் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான செலவை அரசே ஏற்கும் என அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் செலவை அரசே ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான உயர்கல்வி செலவை அரசே ஏற்கும் என அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்தது 5வது, இந்தியாவில் அநேக இடங்களில் வன்முறைகள் வெடிக்கும், ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி அலைவார்கள். இந்த கோரிக்கையை 4 வாரங்களுக்குள் பரிசீலிக்குமாறு மணிப்பூர் உயர்நீதிமன்றம் ஏப்ரல் 19ஆம் தேதியன்று மாநில அரசை கேட்டுக்கொண்டது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மணிப்பூர் அனைத்து பழங்குடியினர் மாணவர் சங்கம் மே 3ஆம் தேதியன்று பேரணி ஒன்றை நடத்தியது. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த பேரணியில்தான் வன்முறை வெடித்தது. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த 2025ஆம் ஆண்டிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். We are glad to meet you in this new year of 2025. இந்த வருஷத்துக்காக For this year, தேவ சமூகத்துல நாங்க we had been waiting in the presence of God. 21 நாள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தோம். We fasted and prayed for 21 days. நான் மாத்திரமல்ல, Not only me, என்னுடைய சபை ஜனங்கள், the people from my church, மற்ற எங்களுடைய ஜெப குழுவினர், and people from the prayer team, மற்ற வெளி மாவட்டத்தில் இருக்க ஆட்கள், and those people related to us in other districts, நேரடியாகவும் and directly, போன் லிங்க் and மூலமாகவும் through phone links, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நாங்க 21 நாள் உபவாசி ஜெபித்து கொண்டிருந்தோம். and we prayed for 21 days. மிக முக்கியமா இந்த வருஷத்தை குறித்து ஆண்டவரே நீங்க என்ன பேச போறீங்க என்று சொல்லி நாங்க தேவ சமூகத்துல காத்து கொண்டிருந்தோம். And we have been waiting in the presence of God about the plans that God has in his mind. இந்த 2025ஆம் ஆண்டுல எங்க தேசத்துல நடக்கப் காரியங்களை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நாங்க கேட்டு And கொண்டிருந்தோம். we are praying God reveal to us what is going to happen in this year 2025 in our nation. ஒவ்வொரு வருடமும் நாங்க தேவ சமூகத்துல காத்திருப்பது எங்களுடைய வழக்கம். Every year we used to wait in the presence of God regarding the new year. இந்த வருடம் தேவ சமூகத்துல நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். And we are waiting in the presence of God for this year. மழைகள் வந்தது, Rain came, ஆனால் ஜெபம் தடைபடவில்லை. but the prayer was not stopped. ஜெபிக்கிற ஆட்கள் வந்து கலந்து கொண்டாங்க. And people came to pray. இந்த வருஷம் விசேஷமா நான் 21 நாளும் எங்கேயுமே போல தேவ சமூகத்திலே காத்து கொண்டிருந்தேன். And God gave a privilege to stay in the presence
for 21 days without going anywhere. அப்படி நாங்க ஜெபித்து கொண்டிருந்த போது When we are praying like that, கர்த்தர் நடக்க போகிற சில காரியங்களை வெளிப்படுத்தி காட்டினார். God revealed certain things to us. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் அடிக்கடி அநேகருக்கு காண்பிப்பது உண்டு. We used to tell things that God has revealed to us in certain situations. 2024 ஆண்டில் நடந்த சில காரியங்களை உங்களுக்கு முன்னாடி வீடியோ போட்டு காட்டிருக்கோம், பார்த்திருப்பீங்க. In 2024, what God had revealed, we had showed you in the video. அது கர்த்தர் நிறைவேற்றின காரியங்கள். And God had fulfilled that. இப்போது இந்த ஆண்டிலே கர்த்தர் சொல்லிருக்கிற காரியங்களை அங்க உங்களுக்கு சொல்லுகிறோம். And we are going to tell you about this new year 2025, what God is going to do. இது எங்களுடைய பெருமைக்காக அல்ல. It is not for our pride. எங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல. It is not for our name and fame. தேவன் வெளிப்படுத்த என்பதற்காக நாங்கள் சொல்லுகிறோம். Because God has revealed, we are telling this. இதை சொல்லும்போது When we are telling this, அநேகருக்குள்ள பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். so that people will be edified and they be sanctified in the presence of God. இதை கேட்கிறவர்கள் எச்சரிப்படைந்து ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். It may be also a warning for certain people so that they can pray for that. முதலாவது உலக நாடுகளை குறித்ததான காரியங்களை ஆண்டு வெளிப்படுத்தினார். God had revealed certain things about the world nations. நான் தேவ சமூகத்தை ஜெபித்துக் கொண்டிருந்த போது When I was praying in the presence of God, எல்லா தேசத்தின் மேலும் பயங்கரங்களும் திகில்களும் நிறைந்த காலம் வரப்போகிறது என்று ஆண்டு சொன்னார். a day is going to come where there will be frightenings and threatenings in every nation. ஜனங்கள் ஓடி ஒளியும் காலம் வரப்போகிறது. People are running to save their lives and they are hiding themselves. ஒரு தேசத்தின் மீது இன்னொரு தேசம் தாக்குதல் உண்டாக்கும். Nations will be fighting against nations and they will be fighting for their pride. எல்லா தேசத்திற்கும் முடிவு உண்டாக்குவேன். For every nation there will be an end. ஜனங்கள் நன்மை தேடி அங்கும் இங்கும் ஓடி அலைவார்கள். People will be running here and there to receive good things. இரண்டாவது காரியம், The second thing அமெரிக்கா தேசத்திலே about the nation of America, மாற்றத்தின் மேல் மாற்றம் ஏற்படும். changes after changes will be happening. அடுத்தது, The third thing, ஆஸ்திரியாவில் in Austria பூமி குலுங்கும். there will be an earthquake. அடுத்தபடியாக The fourth thing, சிங்கப்பூரில் in Singapore நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும். there will be good progress and development. ஆனால் ஜனங்கள் தேவ பயம் இல்லாமல் இருப்பார்கள். But people will be lacking in the fear of God. தங்கள் மனம் போன போக்கிலே போவார்கள். They will be going in their own desires. சிங்கப்பூர் தேசத்துக்காக மிக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். Please pray for the nation of Singapore. மலேசியாவில் For about Malaysia, இனம் பிரச்சனை போராட்டங்களும் உண்டாகும். there will be problems because of community. இலங்கை தேசத்திலே In Sri Lanka, தீராத பிரச்சனைக்கு முடிவு பெறாததா இருக்கும். the problems that have been continuing, they will not end. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு சௌக்கியம் உண்டாகும். But for the people of God, there will be healing. அடுத்தபடியாக இந்திய தேசத்திற்கான தீர்க்க தரிசனம். For India, இந்தியாவிற்கு வரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவேன். God will protect from the threatenings of our nation. இந்தியாவில் சில இடங்களில் பேரழிவுகள் உண்டாகி சேதங்களும் ஏற்படும். In few places there will be great tribulations and there will be great impact because of that. இந்தியா பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படும். In India there will be occurring of inflations. இந்திய அரசின் சட்ட திட்டங்கள் மாற்றி அமைக்க சூழல் ஏற்படும். There will be situations that the laws and customs of the nation will be changed. அது மாத்திரமல்ல, Not only that, இன்னும் இந்திய அரசு தடுமாற்றத்தோடு ஆட்சியை நடத்தி செல்லும். the government of India will be leading the nation with trembling. தமிழ்நாட்டுக்கான தீர்க்க தரிசனம். For the prophecy for Tamil Nadu, தமிழ்நாட்டுக்கு மேன்மை உண்டாகும். there will be honor for Tamil Nadu. வளர்ச்சி மாநில பட்டியலில் சேர்க்கப்படும். It will be added to the list of the developed nations. சென்னை பட்டணத்தை குறித்ததான தீர்க்க தரிசனம். The prophecy about the city of Chennai. சென்னை பட்டணத்திலே In the city of Chennai, ஜனங்கள் நெருக்கடி காரணமாக சென்னை பட்டணம் விரிவாக்க செய்யப்படும். the city of Chennai will be enlarged and extended because of the cluster of the people. சென்னை பட்டணத்தில் எழுப்புதல் உண்டாகும். There will be a revival in the city of Chennai. சென்னை பட்டணம் சிறப்பான பட்டணம் எனப்படும். The city of Chennai will be called a good city. ஜெபிப்பதினால் இப்படி ஆகும். Because of the prayer it will happen. சென்னை பட்டணத்திற்கு நான் தூணாகவும் ஆதரவாகவும் இருப்பேன். God is telling I will be the shelter and I will be a comforter
of this nation of city of Chennai. அது மாத்திரமல்ல, Not only that, தேவ சமூகத்திலே நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது when I was waiting in the presence of God, விமானங்களில் நிறைய விமானங்களில் கோளாறுகள் ஏற்படும். many flights will be having repairs. நான் தேவ சமூகத்திலே 21 நாள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அது 10வது நாளில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். When I was praying in the presence of God on the 10th day, 10வது நாள் நான் ஜெபித்து தேவ சமூகத்திலே காத்து கொண்டிருந்த போது கண்ட தரிசனம் என்னவென்றால், the vision that I saw on the 10th day, I saw this vision. கடல் அலைகள் மோசமாக எழும்பிக் கொண்டிருந்தது. The waves of the seas were roaring like anything. அது நான் உற்று பார்த்தபோது, When I looked into it, ஏதோ ஒன்று மிகவும் பெரிதாக எழும்பி நின்றதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது, something that stood up and it stood up and I was thinking about that, இந்த சம்பவம் நடக்கும், and this will happen. இதனால் ஜனங்களுக்கு இருதயம் கலங்கும், Because of that, the hearts of the people will be trembled, ஜனங்களுடைய இருதயம் கவலையும் திகிலும் உண்டாகும், and they will be shaken and they will be troubled in their hearts. சபைகளுக்கான தீர்க்க தரிசனம். The prophecy for churches. இந்தியாவில் உள்ள சபைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும். There will be tribulations for the churches in India. இதற்காக இந்திய தேசத்துள்ள ஜெபிக்கிற பிள்ளைகள் உற்சாகமா ஜெபிக்க வேண்டும். So people have to pray for the protection of the churches. சபை இன்னும் பரிசுத்தத்தில் முன்னேறி செல்ல வேண்டும். Church has to progress in sanctification and holiness. ஏனென்றால் என் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. Because my coming is going to be very near. சபை போதகர்கள் தங்களுக்கு உண்டான மேன்மையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். The pastors of the churches are going towards their fame. அதை வெறுத்து என் பாதத்தை பிடித்து கொண்டால் அவர்களை நான் மேன்மைப்படுத்துவேன். And if they leave that and they hold on to the feet of God, God will exalt them. என் அன்பு தேவ பிள்ளைகளே, My dear children of God, தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினதை God, whatever things God has revealed to us, இந்த நாள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். we have told you. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, Why I am telling you this? நீங்க ஜெபிப்பீங்க என்பதற்காக So that you will be praying for that. சில அழிவு குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. There are told about some destructions and disasters. சில பிரச்சனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. Tribulations are told. சில நல்ல காரியங்கள் குறித்து And சொல்லப்பட்டிருக்கிறது. there are certain few good things that are told. நடக்கப்போற நல்ல காரியங்களுக்காக தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. Give glory and thanks to God for all the good things. நடக்கப்போற அழிவுக்காக வராதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. And also pray that every wicked things and evil things will not happen. பிரச்சனை உள்ள காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. And pray continuously for the things that are troubling. அதான் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். So only God has revealed that. ஜெபிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Pray and God will bless you. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த 2025 ஆண்டில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். We are very glad that we are able to see you in this new year 2025. இந்த ஆண்டு நமக்கு ஒரு விசேஷமான ஆண்டாக இருக்க போகிறது. This year is going to be a special year for us. இந்த 2025 ஆண்டுக்காக தேவ சமூகத்துல நானும் எங்க திருச்சபை ஜனங்களும் மற்றும் ஜெபிக்கிற ஜெப வீரர்களும் சேர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். When myself and our church people and the prayer warriors, we have been waiting in the presence of God for this 2025. இந்த 2025 ஆண்டுக்கான வாக்குதத்த வசனத்தை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிற வெளிப்படுத்துங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபத்தில் காத்து கொண்டிருந்தோம். And the prayer we were doing was, God revealed to us what is the plan for us in this new year, and also give us the promise word that we have to share. ஜெபத்தில் அப்படி காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வாக்குதத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். When we are waiting in the presence of God, God had given us this promise word and we are going to read that. இந்த ஆண்டு குறித்து ஆண்டவர் சொன்னார், இது அனைவரும் மகிழ்கின்ற ஆண்டாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். And God revealed this year is going to be a year of joy for many people. இந்த வசனம் யாருக்கெல்லாம் போய் சேருதோ அவங்க வாழ்க்கை முழுவதும் அவர்கள் மகிழ்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். To whoever receive this word, for all of them this year is going to be a year of joy. அது குறித்ததான சில வசனங்களை ஆண்டவர் காண்பித்தார். And God showed me certain verses regarding that.
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை தேவன் காண்பித்தார். In the book of Isaiah, chapter 56 and verse 7, God showed me, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். I will bring to my holy mountain and give them joy in my house of prayer. Their burnt offerings and sacrifices will be accepted on my altar. For my house will be called a house of prayer for all nations. இந்த வசனத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் குறிப்பிட்டு காண்பித்தார். And God specifically showed me a certain thing in this word. என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் I சொல்லியிருக்கிறார். will give them joy in my house of prayer. இத்தனை வருஷமாய் இத்தனை மாதங்களாய் ஜபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டுல அவங்களை மகிழ வைக்க போகிறார். You may be praying for so many months. You may be praying for so many years. And God is going to give you joy in the house of prayer. ஒரு சில ஆட்கள் ஒரு சிலர் இன்னும் அநேகர் சொல்லலாம். Few people may be telling like this. அநேகர் வீடுகளை ஜபிப்பது வழக்கம். Many people are praying in their houses. அவங்க வீடுகள்ல இருந்து ஜபிப்பதனால அதுவும் ஜப வீடு தான். Because they are praying in their houses, their house itself is a house of prayer. தேவாலயம் ஒரு ஜப வீடாக இருந்தாலும் அவங்க சொந்த வீட்டுல ஜபிக்கும் போது அதுவும் ஜப வீடு தான். The place we gather together, the church we call, that is a prayer house of prayer. Also, if you are praying in your house, it itself is called the house of prayer. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, உங்க வீடுகளில் நீங்க உட்கார்ந்து ஜபிங்கள் என்று சொல்லுவேன். Many times I used to tell, in your house you make it a house of prayer and pray there. வீடுகளிலிருந்து ஜபிக்கும் போது கர்த்தர் அங்க இறங்கி வருகிறார். Even if you are praying in your house, God comes there. தூதன் இறங்கி வருகிறார். Angels comes there. ஆண்டவர் வீட்டை நேசிக்கிறார். And God loves the house. வீடுகளிலிருந்து யாரெல்லாம் தெய்வத்தை கர்த்தரை நோக்கி ஜபிக்கிறாங்களோ அங்க கர்த்தர் இறங்கி வருகிறார். Whenever you pray in your house, God himself come there. அது ஜப வீடாக மாறி விடுகிறது. It itself became a house of prayer. அவர்களை ஆண்டவர் மகிழ பண்ணுகிறார். And God makes them joyful. யாரெல்லாம் ஆண்டவர் மகிழ பண்ண போகிறார்? Whom God is going to make them joyful? எதற்காக மகிழ பண்ண போகிறார்? Why he wants to make them joyful? என்பது குறித்து பார்க்க And போகிறோம். we are going to see that. சரி, ஜப வீட்டில் அவளை மகிழ பண்ணு என்று ஆண்டு சொல்லிவிட்டாரே. God has told, I am going to make them joyful in my house of prayer. எவ்வளவு நாட்களுக்கு அவர் மகிழ வைக்க போகிறார்? How long that joy is going to be sustained? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது In Isaiah chapter 60 verse 15, தலைமுறை தலைமுறைக்கும் அவங்களை மகிழ வைக்க போகிறார். God is telling, I will make you a everlasting pride and the joy for all generations. எப்படி என்றால், How? நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடாவதுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறை இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். God is telling, although you have been forsaken and hated with no one traveling through, I will make you the everlasting pride and the joy of all generations. இந்த வருடம் தொடங்குற உங்க வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சி, From the beginning of this year, the joy that is going to begin in your life, அது உங்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, it is not only going to be in your life alone, உங்க பிள்ளைகளுக்கும், but it is going to be transferred to your people, children, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும், and to their children, உங்க தலைமுறைகளுக்கும், and for all generations. ஆண்டவர் உங்களை மகிழ வைக்க பண்ண போகிறார். God is going to make joyful. எத்தனை தலைமுறைக்கு அவர் உங்களை மகிழ வைக்க பண்ண போகிறார்? For how many generations he is going to make you joyful? ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல Isaiah chapter 61 verse 7, நித்திய மகிழ்ச்சி அவளுக்கு உண்டாக்குவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். God is telling there will be an everlasting joy for them. ஏசாயா 61:7 சொல்லப்படுது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். Isaiah 61 verse 7 says, instead of the shame, my people will receive a double portion, and instead of disgrace, they will rejoice in their inheritance, and so they will inherit a double portion in their land, and everlasting joy will be theirs. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, Yes, dear children of God, இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் மகிழ பண்ண போகிறார். this year God is going to make you and your family joyful.
இன்னும் யாரெல்லாம் ஆண்டை மகிழ வைக்க பண்ண போகிறார்? And to others who are all the others that God is going to make them joyful. எரேமியா 31 அதிகாரம் 13 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Book of Jeremiah chapter 31 and verse 13. அப்போது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரோடும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். Then maidens will dance and be glad, young men as well as old. I will turn their mourning into gladness. I will give them comfort and joy instead of sorrow. ஆண்டவர் யாரெல்லாம் மகிழ வைப்பார், எதற்கெல்லாம் மகிழ வைப்பார், எத்தனை வருடம் மகிழ வைப்பார் என்பதெல்லாம் குறித்து நாம் பார்த்தோம். We have been seeing God is going to make people joyful, and we were seeing whom God will make and how long will that joy last. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56 அதிகாரத்தில் வாசிக்கும்போது, when we read in Isaiah chapter 56, இந்த வசனத்தை பார்க்கும்போது, when we see that word, யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது? to whom that word is addressed? எதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை இது? Why is that word addressed to that people? 7வது வசனத்தை வாசிக்கும்போது, in verse 7 when we see, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவளை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டார். he has told, I will bring to my holy mountain and give them joy in my house of prayer. யாரே பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். And whom this word is referring to, we are going to see that. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, in Isaiah chapter 56 and verse 4 when we see, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கை பற்றிக் கொள்ளுகிற அன்னாகர்கள் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், for this is what the Lord says to the eunuchs who keep my Sabbaths, who chose what pleases me and hold fast to my covenant. இங்க நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. Here we are seeing certain thing. அன்னாகர்கள் என்று Here சொல்லப்பட்டிருக்கிறது. we can see eunuchs. இந்த அன்னாகர் யாரு Who is that eunuchs? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, When we see who are they, இதுல 3 விதமான அன்னார்கள் இருக்கிறார்கள். there are 3 types of eunuchs. முதல் பார்க்கும்போது, When we see the first type, அவங்க சில பிறவியே அப்படிதான் இருக்க அன்னாகர்களா பிறப்பாங்க. few people they are born as eunuchs, சிலர் மனிதர்களாக மற்றவர்களால மாற்றப்படுகிற அன்னாகர்களாக இருப்பாங்க. and there are few eunuchs they are changed like eunuchs because of some people, சில தங்களாகவே அன்னார்களாக மாறி விடுவார்கள். and few people involuntarily they themselves change themselves into a eunuch. இந்த பிறவியே சிலருக்கு இந்த தோற்றம் இருக்கும். And few people they are eunuchs by birth. அவங்கள குறித்து நம்ம விசாரிக்கும் போது கேள்விப்படும் போது, When we inquire about them and what we hear about them is, அவங்களோட திங்கிங்லாம் எப்படி இருக்குன்னா, their thinking will be, அவங்க எங்களுக்கு யாருமே இல்ல, they will be thinking, I have no one, நாங்க யாருக்கிட்ட சேர மாட்டோம், we cannot join with anyone, எங்களை யாரும் சேர்த்து கொள்ள மாட்டாங்க, nobody will take us with them எங்க சரீர தோற்றம் இருப்பதனால, because of our body, அப்படி என்று அவங்க நினைத்து and கொண்டிருப்பாங்க. they will be thinking like that. சரி, இது அன்னார்களுக்கு குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தானே, So you may be telling this is about the eunuchs. இது எப்படி எங்களுக்கு பொருந்தும்? How it will relate to us? இப்போ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில கூட Sometimes in your life who are listening to this word, எனக்கென்று யார் இருக்கிறா, you may be thinking, who is for me? என்னை விசாரிக்க யார் இருக்கிறா, Who is there to care for me? என்னை புரிந்து கொள்ள யார் Who இருக்கிறா, is there who can understand me? நீ சாப்பிட்டியா சாப்பிடல என்று கேட்பதற்கு யார் இருக்கிறா, Who is there who can ask something, have you eaten something? How are you? எனக்கு யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கீங்க. You may be telling, I have no one. இந்த அன்னாகர்களுக்கு இதை பார்க்கும்போது கூட, And when we see about these eunuchs, இது போல வந்து விட்டாலும் அவங்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க. nobody will be thinking about these eunuchs when they come into that situation. அவங்களை சேர்க்க மாட்டாங்க. Nobody will take them with them. அவங்க தனியாக ஒதுக்கி விடுவாங்க. They will be left alone. அவங்களும் ஒரு உயிர் தானே, They are also a people. அவங்களும் கடவுள் படைப்பு தானே They are also the creation of God. என்று நினைப்பது கிடையாது. And people forget that. இன்னைக்கு அதே போல ஒரு சூழ்நிலை, In the same thing, ஒருவேளை நீங்க அன்னார்களா இல்ல, you may not be a eunuch, ஆனால் அவங்களுக்கு உண்டான சூழ்நிலை போல உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? but your life situation may be something like related to that. என்னை விசாரிக்க யாரும் இல்ல, I have no one to console me. என் கண்ணீர் துடைக்க யாருமே There இல்ல, is no one to comfort me. நான் விழுந்தாலும் ஏன் விழுந்தேன்னு கேட்க யாருமே
இல்ல. There is no one to lift me up even if I fall down. என்னை தேற்ற யாரும் இல்ல. There is no one who can comfort me. என்னை விசாரிக்க யாரும் இல்ல. There is no one who inquires about me. நான் கிட்டத்தட்ட ஒரு அன்னார்கள் போல தான் நானும் இருக்கிறேன். I am also like a eunuch. அது போல நீங்க சொல்லி இருக்கலாம். If you are telling like that, இப்ப இந்த அன்னார்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, how the life of the eunuch is, ஒரு அவங்க மகிழ்ச்சியாவே இருக்க முடியாது. they cannot rejoice in their life. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு துன்பம் ஒன்று வாட்டிக்கொண்டே இருக்கும். There will be something torturing in their hearts always. அதே போல நீங்களும் இருக்கிறீங்களா? You may be in the situation like that. ஏதோ ஒரு துன்பம் உங்களை வாட்டிக்கொண்டு இருக்கிறதா? Something is troubling your heart daily. ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை அமிழ்த்து கொண்டு இருக்குதா? Something is making you to sink down. எனக்கென்று எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? You may be thinking, I have no one. இப்ப சாதாரண ஒரு மனுஷன் இருப்பாங்க சொன்னா, If there is someone, a common man, அவங்களுக்கு அடுத்தது சந்ததி எல்லாமே வரலாறுலாம் இருக்கும். and they will be having a generation to come and they will be having generations before. ஆனா இந்த அன்னாகர்களுக்கு, But for these eunuchs, அடுத்த தலைமுறை ஜெனரேஷன் கிடையாது. there is no one who is going to follow them after them. அதே போல என் வாழ்க்கை அடுத்த தலைமுறை கிடையாது, எனக்கு அடுத்த வாழ்க்கை இல்ல அப்படின்ற ஒரு நிலையில இந்த வார்த்தை கேட்டு And கொண்டிருக்கீங்களா? you may be in a situation that I am not having any generations to follow me. You may be in that condition. மிகவும் மனம் உடைந்து போய் இந்த வார்த்தை கேட்டு You கொண்டிருக்கீங்களா? may be broken in your heart and listening to these words. எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல, எனக்கு இரவெல்லாம் பயந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? I am not able to sleep all through the night and I am filled with fear in the night. நான் எப்படி இருந்தா யார் என்ன குறித்து கவலைப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து Whatever may be கொண்டிருக்கீங்களா? the situation, nobody cares for me. Are you in that condition? இந்த 2025 ஆண்டு வருஷமே உனக்கு தான். In this 2025 is for you. உங்களை மகிழ வைக்க தான் ஆண்டு இந்த வார்த்தை உங்களுக்கு God கொடுத்திருக்கிறார். is giving this word specially to make you joyful. இதுவரையிலும் நீ பெற்றிராத ஒரு மகிழ்ச்சியை தேவன் தந்து உன்னை மகிழ வைக்க போகிறார். A joy that you have not experienced in your life, God is going to make you experience. உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆண்டவர் மகிழ வைக்க போகிறார். You and your children are going to rejoice. அது மாத்திரமல்ல, Not only that, நீ கர்த்தரை பற்றி கொண்டிருங்க. you have to cling and fix to the God. உங்கள் வாழ்க்கையில சந்தோஷப்படக்கூடிய காரியங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் கூட, You may not be having anything to feel joyful. தேவன் இந்த ஆண்டில உங்களை மகிழ வைக்க போகிறார். God is going to make you rejoice. நீ அழும் போதெல்லாம், Whenever you நீ cry, துக்கப்படும் போதெல்லாம், whenever you weep, நீ கஷ்டப்படும் போதெல்லாம், whenever you feel sorrowful, இவன் வாழ்க்கையே இப்படிதான், you may be telling my life is gone. இவன் வாழ்க்கையே இப்படிதான், My life is finished. அப்படின்னு அநேகர் சொல்லிருப்பாங்க. Many people would have told like that. ஆனா ஆண்டவர் But God, உங்களை He is telling, மகிழ வைக்க போகிறார். I am going to make you joyful. மகிழ்ச்சியே இல்லாத சில நபர்கள் அவங்க வாழ்க்கையில பெற்ற மகிழ்ச்சியை குறித்து சொல்ல போறாங்க. We are going to see few people who are not at all joyful and they received the joy and they are going to tell that. அது குறித்து நம்ம பார்க்க And we போகிறோம். are going to see. தேவனால் மகிழ்ச்சியாக்கப்பட்ட சிலர் சொல்லுவதை நாம் கேட்க We போகிறோம். are going to see some people's testimony that who are made joyful by God Himself. வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்ல, They were having no joy. அவங்க மகிழ்கின்ற அந்த சூழ்நிலை இல்ல. There was no situation to rejoice. ஆனாலும் கர்த்தர் அவங்களை மகிழ செய்தார். But God made them rejoice. அது குறித்து சிலர் சொல்லுவதை கேட்போம். And we are going to see certain people telling that. சங்கீதக்காரன் தாவீதை குறித்து பார்க்கும்போது, When we see Psalm 30 and 11, அவர் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி மகிழ்ந்தார் என்று குறித்து the psalmist is telling how he made himself joyful. சங்கீதம் 30:11 சொல்லப்பட்டிருக்கிறது. In Psalms 30 verse 11 we see, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். You turned my wailing into dancing. You removed my sackcloth and clothed me with joy, that my heart may sing to you and not be silent. எப்ப பார்த்தாலும் புலம்பல் தான். He was always lamenting. ஆனா அந்த புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற But பண்ணினார். God made that wailing into dancing. தாவீது வாழ்க்கையில இருந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ண ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களோட வாழ்க்கையில புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். God who turned the wailing and weeping of David into joy and dancing, the same God is going to turn your sorrows and sickness into joy. சங்கீதம் 92:4 வசனத்துல, In Psalms 92 and verse 4, இந்த சங்கீதம் யார் எழுதுன்னு தெரியல, it is not the writer or the author of the psalm is not known, ஆனா சங்கீதக்காரன் என்று but சொல்லப்பட்டிருக்கிறது. the psalmist we can see, அவர் சொல்லுகிறார், he is telling, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரிய நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். for you make me glad by your deeds,
O Lord, I sing for joy at the works of your hands. ஆண்டவர் தமது கரத்தை சங்கீதக்காரனுக்கு நேராக நீட்டி அவரை மகிழ்ச்சி ஆக்கினாராம். God had stretched his hand towards the psalmist and made him to rejoice. இந்த ஆண்டுல கர்த்தர் தம்முடைய கரத்தை வார்த்தை கேட்கிற உங்கள் மேல் நீட்டி உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். And God is going to stretch forth his hand towards you whoever is listening to this word right now. God is stretching his hand and make you joyful. அது மாத்திரமல்ல, Not only that, ஏசாயா தீர்க்கதரிசி in Isaiah, அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்களேன். the prophet Isaiah is telling like this. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 19வது வசனம். Isaiah chapter 29 and verse 19. சிறுமையானவர்கள் கர்த்தருக்கு மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்களை இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். One more, the humble will rejoice in the Lord, the needy will rejoice in the Holy One of Israel. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்வார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். The humble will rejoice in the Lord. உங்க குடும்பத்துல நீங்க மிகவும் சிறுமைப்பட்டு இருக்கீங்களா? You may be humiliated in your house. அற்பமா எண்ணப்பட்டு இருக்கீங்களா? You may be looked very down, very cheap in your house. இந்த ஆண்டுல But this year, சிறுமை என்று சொல்லப்பட உங்களை those people who are telling, I am rejected, ஆண்டவர் மகிழ்ச்சியாக and போகிறார். God is going to make you rejoice. உங்களை மகிழ வைக்க He போகிறார். will make you glad. கர்த்தர் பெரியவர். God is great. உண்மையாகவே அவர் உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க போகிறார். Certainly He is going to make your life to be joyful. அவரால் எல்லாம் கூடும். He can do everything. அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible for Him. என் அன்பு தேவ பிள்ளைகளே, My dear children of God, கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். God is going to make you glad. மகிழ்ச்சினாலே உங்களை He நிரப்புவார். will fill you with gladness. உங்க வாழ்க்கை மகிழ்ச்சி ஆகும். Your life will be filled with gladness. சரி, தேவன் இந்த ஆண்டில் உங்களை எப்படியெல்லாம் மகிழ பண்ண போகிறார் என்பது குறித்து பார்க்க And போகிறோம். we are going to see now how God is going to make you joyful. இந்த ஆண்டில மகிழ பண்ணுவேன் என்று மகிழ வைக்க பண்ண போறேன் என்று ஆண்டு சொல்லிவிட்டார். God has told, I will make you rejoice. எப்படியெல்லாம் மகிழ வைக்க போகிறார்? How He is going to make you rejoice? அதை குறித்து பார்க்கும்போது When we see that, அங்க அழகா சொல்லப்பட்டிருக்குது. you can see here, அவரை கனம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் மகிழ பண்ணுவார். God is going to make them rejoice whoever honors Him. இந்த ஆண்டுல In this year, கர்த்தரை யாரெல்லாம் கனம் பண்றாங்களோ அவங்களை ஆண்டவர் மகிழ வைக்க போகிறார். whoever honors God, God is going to make them rejoice. எப்படி என்றால், How? எஸ்ரா In book of Ezra, 6ஆம் அதிகாரம் chapter 6 22வது வசனம். and verse 22. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடன் ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தவும் அசூரிய ராஜாவின் இருதயத்தை அவள் பட்சமாய் சார்ந்திருக்கவும் பண்ணினார். For 7 days they celebrated with joy the feast of unleavened bread, because the Lord had filled them with joy by changing the attitude of the king of Assyria, so that he assisted them in the work of the house of God, the God of Israel. பாபிலோன் தேசத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்க From the captivity, the people who had come from Babylon, அங்க புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை அவங்க ஆசரித்தாங்க. they were celebrating the feast of unleavened bread. அவங்க மோசே நாட்களில் செய்த அந்த காரியத்தை மீண்டும் நினைவு கூர்ந்து செய்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கர்த்தரை அங்க கனம் பண்ணதுனால கர்த்தர் அவங்களை மகிழ்ச்சி ஆக்கினார். They remembered the thing that Moses had appointed in the house of in the time of their deliverance, and because they remembered that and they celebrated that in honor to God, God had made them glad. கர்த்தரை கனம் பண்றதுன்னா என்ன? What does that mean, to honor God? அவரை துதிப்பதும், To praise Him, அவரை ஆராதிப்பதும், to worship Him, அவர் சொல்லிருக்க வசனத்தின் நடப்பதும் தான் அவரை கனப்படுத்துவது. to obey and walk according to His word. இந்த அப்பம் புசிக்கிற காரியம் நித்தியமா உங்க வாழ்க்கையில இருக்க கடவுது என்று சொல்லப்பட்ட வார்த்தை. This command to celebrate this feast of unleavened was given as the command for generation to generation by Moses. அவங்க சிறையிருப்பில் வந்த உடனே கர்த்தரை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி செய்த காரியம் இது. When they returned from that captivity, they did this. அதான் வேதத்துல சொல்லப்படுது, தேவனே அவர்களை மகிழ்ச்சி ஆக்கினாராம். So only the Bible says God Himself made them glad. நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தி
அவரை கனம் பண்ணி பாருங்க, எல்லா சூழ்நிலை கனம் பண்ணி பாருங்க. இந்த ஆண்டுல எல்லையில்லாத மகிழ்ச்சி தந்து தேவன் உங்களை மகிழ பண்ணுவார். In your life, whatever situation you may be, try to honor God in every aspect of your life, and God will certainly make your life into gladness. இரண்டாவது, தேவன் யாரெல்லாம் எப்படி மகிழ வைக்க பண்ண போறேன் சொல்ல போறோம். The second thing, how God is going to make you glad. தலைமுறையும் மகிழ பண்ண போகிறார். He is going to make you glad for generation to generation. ஏற்கனவே வாசித்த ஏசாயா 60:15 படி, In Isaiah chapter 60 and verse 15, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடாதுமா இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். Although you have been forsaken and hated, with no one traveling through, I will make you the everlasting pride and the joy of all generations. அப்ப ஆண்டவர் தலைமுறைக்கு மகிழ்ச்சி தருகிறாராம். And God is giving joy from generation to generation. ஆண்டவர் எப்ப வாக்கு பண்ணினா அது யாரோ ஒரு நபருக்கு மாத்திரமல்ல. If God gives a certain promise, it is not only for a specific individual, அவங்க சந்ததிக்கும் அவர் தருவார். it is for generations to generations. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். When God gave the promise to Abraham, அது ஈசாக்கும் போய் சேர்ந்தது. it also passed to Isaac. ஈசாக்கு வாக்கு பண்ணினார். God promised Isaac, அது யாக்கோபுக்கும் போய் சேர்ந்தது. and that promise passed through Jacob. யாக்கோபுக்கு வாக்கு And பண்ணினார். God promised Jacob, இஸ்ரவேல் 12 கோத்திரங்களுக்கும் போனது. and that promise was transferred to the 12 generations. அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கும் இருக்கிறது. And that promise is still everlasting. இயேசு ஏற்றுக்கொள்ற அத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதங்கள் To உண்டு. everyone who accepts Jesus as their Lord, that promise is for them. தலைமுறைக்கு மகிழ்ச்சி தருவார் ஆண்டவர் உங்க That வாழ்க்கையில. gladness will live lost for generations to generation in your life. காரணம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். Because God has given the promise to you. அடுத்தபடியாக The second thing, மூன்றாவது the காரியம் third thing is, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, we can see நித்திய மகிழ்ச்சி உண்டு பண்ணுவாராம். He is going to give you everlasting joy. கடைசி வரைக்கும் இந்த மகிழ்ச்சி இருக்குமா? And the joy will be till the end. நீ பரலோகத்துக்கு போய் சேர்ந்த பிறகு கூட அந்த மகிழ்ச்சி இருக்கும். Even after you enter into the kingdom of heaven, you will have that joy. இந்த பூமியில வாக்கு பண்றது, The promise that God has given you in this earth, ஆண்டவர் பூமியில நிறுத்தவில்லை. God is not going to stop it in the earth. அது பரலோகம் போய் சேர்க்கிற வரைக்கும் அதை நிறைவேற்றுகிறார். And God is going to fulfill even after you enter into the heavens. அது அப்படியே ஸ்டாண்டர்ட் பண்றாரு. He has standardized the joy in your life. நித்திய மகிழ்ச்சி உண்டு பண்ணு சொல்லிவிட்டார். God is telling that joy will be everlasting. எப்படி என்றால் ஏசாயா 35:10 வாசிக்கும்போது, In Isaiah chapter 35 and verse 10, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம். The ransomed of the Lord will return. They will enter Zion with singing. Everlasting joy will crown their heads. Gladness and joy will overtake them, and sorrow and sighing will flee away. ஆண்டு வாக்கு பண்ணிவிட்டார். And God has promised அந்த மகிழ்ச்சி that joy, உங்க தலை மேல இருக்கும். and it will rest upon your head. அந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி என்று And சொல்லப்பட்டிருக்கிறது. that joy and gladness is called everlasting joy. அடுத்தபடியாக பார்க்கும்போது, And after that we can see அவள் ஆறுதல் செய்து மகிழ He பண்ணுவாராம். comforts us and He makes us joyful. நான்காவது காரியம் ஆறுதல் செய்து மகிழ The பண்ணுவார். fourth thing is He makes us to rejoice by comforting us. மகிழ பண்ணுவார்னு சொன்னா ஏதோ மகிழ பண்ண மாட்டாரு. When He tells rejoice, it is not something like that. உங்களுக்கு உண்டான வருத்தத்துல, In all your problems, உங்களுக்கு உண்டான கஷ்டத்துல, in all your troubles, அந்த காரியத்தெல்லாம் நீக்கி He will take away everything, அதுல உங்களை மகிழ and பண்ணுவார். then He will make you rejoice. ஏசாயா 51:3 In சொல்லப்பட்டிருக்கிறது, Isaiah chapter 51 and verse 3, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். the Lord will surely comfort Zion, அவர் அதன் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேறுதல் அடைய செய்து, and He will look with compassion on all her reigns. அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும், He will make her deserts like Eden, அதன் அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். her wastelands like the garden of the Lord. சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் ஆண்ட சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். Joy and gladness will be found in her, thanksgiving and the sound of singing. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தை நீக்கி தேவன் உங்களுக்கு ஆறுதல் படுத்தி உங்களை மகிழ வைக்க போது என்னெல்லாம் நடக்குது பாருங்களேன். See what all the things that will happen when God is going to take away every sorrows in your life and make you to rejoice.
அங்க மகிழ்ச்சி உண்டாகுது, There will be joy. துதி கீத சத்தம் உண்டாகுது, There will be sound of singing and praising. அதுல ஆர்ப்பரிப்பும் உண்டாகிறது. There will be gladness and shouts of joy. ஆண்டவர்களுக்கு வாக்கு பண்ணினதுனால Because God has promised you, உங்களுக்கு ஆறுதல் செய்து உங்களை மகிழ பண்ணுகிறார். God will comfort you and make you rejoice. ஐந்தாவது காரியம், The fifth thing, மன மகிழ்ச்சினால கம்பீரிக்க பண்ணுவார். He will make you to shout with joy. உங்களுடைய மனது Your mind, மிகவும் மகிழ்ச்சியாகி it will be filled with joy, உங்களை ஆண்டு கம்பீரிக்க பண்ண and போகிறார். He will make you to make shouts of joy. ஏசாயா 65:14 In சொல்லப்பட்டிருக்கிறது, Isaiah 65 and verse 14, இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சினாலே கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவின் முறிவினாலே புலம்புவார்கள். My servants will sing out of the joy of their hearts, but will cry out from the anguish of their heart and wail in brokenness of spirit. இது ஊழியக்காரருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தானே, எனக்கு எப்படி மகிழ்ச்சி உண்டாகும் என்று நினைக்கிறீங்க நீங்க? You may be thinking it is directed towards the servants of God. How can it relate to me life? எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் அத்தனை பேரும் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். God referred every people who came out of the Egypt, God referred to them as His servants. இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் சொற்படி செய்து அவர் விரும்படி செய்து நடக்கிற அத்தனை பேரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான். Whoever has accepted Jesus Christ as their Lord and Savior and obey His commandments, everyone are His servant. ஊழியக்காரர் என்றால் என்ன? What does it mean to be servant? கர்த்தர் சொல்லுவதை செய்வது. Do whatever God tells you to do. இப்ப கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது நீங்க செய்யறதுனால நீங்களும் ஊழியக்காரர் தான். If you obey God, what He tells you to do, you are also the servant of God. அப்படி நீங்க செய்யும்போது When you do like that, ஆண்டவர் உங்களை கம்பீரிக்க பண்ணுகிறார். God will make you to rejoice and shout. மகிழ்ச்சினால கம்பீரிக்க He பண்ணுகிறார். will make you to shout with joy. ஆறாவது காரியம், The sixth thing, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி மகிழ பண்ணுகிறார். He will turn your sorrows into joy and He will make you to rejoice. எதுவரையிலும் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் All the things that were troubling your hearts, எல்லாம் மறைய போகுது, everything is going to disappear. எல்லாம் மாற போகுது. They are going to change. இந்த வருடமாவது என் துக்கம் மாறுமா என்று தான் நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்க. You are thinking whether my situation will change in this year also. இந்த ஆண்டு கர்த்தர் அதை மாற்ற போகிறார். God is going to change that. உங்க துக்கம் சந்தோஷமா மாற்றி உங்களை மகிழ வைக்க பண்ண Your போகிறார். sorrows will turn to joy and God will make you to rejoice. எப்படி என்றால் How? எரேமியா 31:13 வாசிக்கும் போது, Jeremiah 31 and verse 13, அப்போது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். the maidens will dance and be glad, young men and old as well. I will turn their mourning into gladness. I will give them comfort and joy instead of sorrow. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, Yes, dear children of உங்க God, சஞ்சலம் நீங்க ஆண்டவர் உங்களை தேற்றி உங்களை மகிழ வைக்க பண்ண போகிறார். he tells he is going to comfort you and comfort you that every sorrows in your life is going to be removed. ஏழாவது காரியம், The seventh thing, பிலிப்பியர் 1:25 Philippians 1 and verse 25. கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை மகிழ பண்ண போகிறார். He is going to make you joyful in Christ Jesus. கிறிஸ்து இயேசு இல்லாம நம்ம மகிழ முடியாது. We cannot be rejoiced without Christ Jesus. பழைய புதிய ஏற்பாடு லூக்கா என்ற புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கும் போது, In Luke chapter 2 and verse 10 and 11, இயேசு பிறந்த உடனே when Jesus was born, அங்க மேய்ப்பர்களுக்கு போய் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? and the message proclaimed to shepherds, what was that? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னான். A good news that is going to bring joy to everyone. என்ன சந்தோஷம்? What was that joy? இயேசு பிறந்து விட்டார். Jesus is born. இயேசு பிறந்ததே When Jesus was born, எல்லாரும் மகிழ்ச்சியாக தான். that itself, his birth was to bring joy to everyone. இந்த 2025ஆம் ஆண்டுல In this year 2025, கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை ஆண்ட மகிழ பண்ண God போகிறார். is going to make you rejoice in Christ Jesus. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, Philippians 1 and verse 25. இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவதனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. Convinced of this, I know that I will remain and I will continue with all of you for your progress and joy in the faith.
இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி பெருகுகிற மகிழ்ச்சி. The joy that God is going to give you is going to grow and multiply in your life. அது கிறிஸ்துவுக்குள் பெருகுகிற மகிழ்ச்சி. It will grow in Christ Jesus. தேவன் இந்த ஆண்டுல 7 ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். And God is giving you 7 blessings in this year. அவரை கனம் பண்ணுகளை மகிழ பண்ணுகிறார். He makes them to rejoice whoever honors him. தலைமுறை தலைமுறை மகிழ பண்ணுகிறார். He makes us to rejoice from generation to generation. நித்திய மகிழ்ச்சி உண்டு பண்ணுவார். He is going to create a joy that will last everlasting. ஆறுதல் செய்து மகிழ He பண்ணுவார். comforts us and makes us to rejoice. மன மகிழ்ச்சினால் கெம்பீரிக்க பண்ணுவார். And he makes us to rejoice and be filled with shouts of joy. துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி மகிழ He பண்ணுவார். turns your sorrows into joy and makes you to rejoice. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை மகிழ பண்ணுவார். And he makes you to rejoice in Christ Jesus. இந்த 7 காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். And God has told you these 7 things. இந்த 7 ஆசீர்வாதங்களும் And these 7 blessings, ஜெப வீட்டிலே உங்களை கொண்டு வந்து மகிழ பண்ண போகிறார். he makes you to come into the house of prayer and to inherit that blessing. நீங்க உங்க ஆலயத்துல போய் ஜெபிக்கும்போது தேவன் உங்களை மகிழ பண்ண போகிறார். Whenever you pray in your temple, God is going to make you to rejoice. உங்க வீடுகளிலே நீங்க ஜெபிக்கும்போது உங்களை மகிழ பண்ண போகிறார். When you pray in your house, God is going to make you rejoice. ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர் மகிழ பண்ண போகிறார். Whoever prays, God is going to make them rejoice. ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் மகிழ பண்ண போகிறார். God makes people to rejoice whoever prays. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். And I am going to pray for you now. கண்களை மூடுவோமா? Shall we close our eyes? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, Our loving heavenly Father, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். thank you for this wonderful day. கர்த்தாவே, எங்கள் மேல் இரக்கம் வைத்து, Because you have having mercy upon us. தயவு வைத்து, You had the favor upon us. நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். And thank you, Lord, for giving this wonderful word. கர்த்தாவே, God, வார்த்தை கேட்ட everyone who had listened to this word, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில in their lives, மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க சுவாமி. let them have joy in their lives. இவங்க துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. Let their sorrows be turned to joy. எதிலெல்லாம் அவங்க மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தார்களோ, In whatever things they were lacking the joy, இனி இந்த ஆண்டுல எல்லாவற்றையும் அவங்க மகிழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. may they rejoice in everything. பிள்ளைகள் நிமித்தம் மகிழ்ந்திருக்க செய்யுங்க. Make them rejoice because of the children. கணவன் நிமித்தம் மகிழ்ந்திருக்க செய்யுங்க. Make them rejoice due to their husbands. மனைவி நிமித்தம் மகிழ்ந்திருக்க செய்யுங்க. Make them rejoice due to their wives. குடும்ப நிமித்தம் மகிழ்ந்திருக்க செய்யுங்க. Make them rejoice because of their family. சபை குறித்து மகிழ்ந்திருக்க Make செய்யுங்க. them rejoice because of the churches. ஊழியத்தை குறித்து மகிழ்ந்திருக்க Make செய்யுங்க. them rejoice because of their ministries. இந்த ஆண்டுல செய்கிற எல்லா வேலைகள் நிமித்தம் மகிழ்ந்திருக்க Make செய்யுங்கப்பா. them rejoice because of their every works in this year. அவங்க செய்கிற தொழில் பிசினஸ் எல்லாவற்றையும் ஆண்டு மகிழ்ந்திருக்க செய்யுங்க. Make them rejoice in everything, whatever their hands do. வேலை ஸ்தலத்துல மகிழ்ந்திருக்க செய்யுங்க. Make them rejoice in their workplaces. பிள்ளைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பிள்ளையை பாக்கிய தந்து அவங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுங்க. Those people who are expecting a child, give them a child and make them to rejoice. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தந்து அவங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுங்க. People who are waiting for a marriage, give them a good spouse and make them rejoice. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை தந்து மகிழ்ந்திருக்க பண்ணுங்க. People who are waiting for a job, give them a good job and make them rejoice. கடன் எல்லாம் அடைத்து மகிழ்ந்திருக்க பண்ணுங்க. People who are in debts, let their debts be cancelled and let them rejoice. வியாதி எல்லாம் நீங்கி மகிழ்ந்திருக்க May பண்ணுங்க. their every sickness be healed and let them rejoice. பிரிந்திருக்க குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்திருக்க பண்ணுங்க. May every families that are being separated, let them join together, let them unite and rejoice. எந்த ஜாதி எந்த மதமா சார்ந்த யாரா இருந்தாலும் எல்லாரும் மகிழ பண்ணுங்க சுவாமி. Whoever listening to this word, they may be any religion, they may be any caste, let them be filled with joy. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு எல்லாரும் மகிழ பண்ணுவீராக. Let them who listen to this word, may everyone rejoice. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். We submit each and everyone into your hands. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. the name of Jesus we Amen. pray. Amen. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.